சம்போ சிவசம்போ ஏகம் என் அப்பன் சிவன் சிவார்ப்பணம். மாப்பிள்ள, புண்ணியாசன வீடுகளுக்கு போயிருப்பீங்க, கல்யாணத்துக்கு போயிருப்பீங்க, கும்பாபிஷேகத்துக்கு போயிருப்பீங்க. அதில் ஓமகுண்டம் போடுற ஓமம் வளர்த்துறதுக்கான செட்டப்பெல்லாம் செய்வாங்க. செஞ்சு முடிச்சுட்டு அப்படி இப்படின்னு நம்ம ஒரு 2-3 சிம்டம்ஸ் எல்லாம் செய்வாங்க வேத விற்பனர்கள். அதுக்கு பேர் நாடி சுத்தின்னு பேர். சந்திரன் நாடி, சூரிய நாடி, சந்திரன் நாடி, இடகலை, பிங்களை எல்லாம் பேர் வச்சுருக்காங்க. பல பேர் இருக்குது. நம்ம உடம்புல பெரும்பான்மையாக ஆண் பகுதி பெண் பகுதின்னு இருக்குது. எல்லா ஆணுக்குள்ளேயுமே ஒரு பெண் தன்மை இருக்குது, எல்லா பெண்ணுக்குள்ளும் ஆண் தன்மை இருக்குது. அது வேறு செட்டப் அது இருக்குது. இவங்க நாடி சுத்தின்னு ஒன்று பண்ணுறாங்கல்ல, ஐயரு கேட்டிங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே தப்பாகிடுச்சு மாப்பிள்ள. எப்படி நம்ம பெரியாரியமான 3 நாளுக்கு ஆவரம் செடி கொண்டாந்து வீட்டு வாசல் பக்கத்துலேயே நெட்டி வச்சுக்கிறோமோ, அது மாதிரி அவங்களும் நாடி சுத்திங்கிற செட்டப்புக்குள்ளே போயிடுறாங்க. ஒரு வேத விற்பனர் தான் ஒரு தட்சணை வாங்கிட்டு ஒரு வீட்டு புண்ணியாச்சனை அல்லது ஒரு வீட்டு திருமணம், ஒரு கோயில் விசேஷத்துக்கு வர்றாங்க. அவங்க மிகச்சரியாக இருந்து தான் பெற்ற அந்த பிறப்பின் பயனை அடுத்த ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியோட ஒளியலையோட அந்த மந்திர உச்சரிப்பு சரியாக இருந்தால் அது எதிர்த்தாப்பில் இருக்கிற அந்த கும்பத்தில் இறங்குது. அந்த கும்பத்தில் இருக்கிற தண்ணியை வச்சு தான் எடுத்து திரும்ப நம்மளுக்கெல்லாம் தீர்த்தமாக கொடுப்பாங்க, வீடு பூரா தொளிப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் ஒலிக்கப்படுற ஒளி அலைகள் அந்த கும்பத்தில் இருக்கிற நீருக்குள்ளே இறையாற்றலை ஸ்டோர் பண்ணுது. இறையாற்றல் பிரபஞ்சத்திலேருந்து தொடர்ந்து வருது. அதை குறிப்பிட்ட லெவலுக்குள் நாம் ஒரு செட்டப் பண்ணி நம்ம குடத்தில் இறக்குறோம். கரெக்டான நம்பர் போட்டோம்னா எப்படி நம்ம இப்போ என்ற நம்பர் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா என்ன எங்கள் கூட தொடர்பு கொள்ள முடிகிற மாதிரி அவங்க அந்த ஃப்ரீக்வன்சி ஒரு நம்பர் கரெக்டாக போட்டாங்கன்னா கடவுளுடைய ஆற்றல் அந்த கும்பத்தில் ஸ்டோர் ஆகுது. அதை எடுத்து நம்ம எல்லாம் பண்ணுறோம், பிடிக்கிறோம். ஓகே, எதுக்கு மாமா சம்மந்தமில்லாம் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்களா? சொல்கிறேன். எள்ளு போட்டால் எள்ளு முளைக்கும், சொல்ல போட்டால் சொல்லு முளைக்கும்னு நம்ம அந்த கொங்கு பகுதியில் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற இந்த பழமொழியோட உள்ளார்த்த அர்த்தம் என்னென்னா, நீங்கள் உங்கள் மேல்மனம் தாண்டி இடைமனம் அடிமனம் வரைக்கும் உங்கள் எண்ணங்களை உள்ளே இறக்கி ஓம் நமச்சிவாயோ, வாழ்க வளமுடனோ அல்லது வாழ்க வையகம், சரவண பாபா, சிவசிவா, இது மாதிரி நிறையா சொல்லாடல்களை நம்ம முன்னோர்கள் உருவாக்கி வச்சுருக்குறாங்க. அந்த எது உங்களுக்கு பிடிக்குதோ அந்த சொல் தாராளமாக. இப்போ சம்போங்கிறது மிகப்பெரிய ஆதிகாலத்து சொல். சம்போ அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீக்வன்சி. அது இதெல்லாம் எதுக்கு சொல்ல வராங்கன்னா, முதல்ல நீங்கள் இந்த சொற்களை பயன்படுத்தும் போது உங்களுக்கு பிடிச்ச சொற்கள், நீங்கள் எந்த இனமாக வேணாலும் இருங்க, எந்த மதமாக வேணாலும் இருங்க, அதுக்குள்ளே ஒரு அமைக்கப்பட்ட சொற்கள் அநேகமாக இந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அரகரா போடுறது, கோவிந்தா போடுறது எல்லாமே இது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சிக்குள்ளே வர மாதிரி தான் போட்டிருக்காங்க. முதல்ல நீங்கள் உங்கள் சொற்கள் மேலே கவனம் வையுங்க. வாழ்த்தும் வசவும் சாபமும் மேல்மனம் தாண்டிய நிலையில் இருந்தால் தான் அது போய் சேரும். சும்மா நல்லா இருப்பா அப்படின்னு சொல்கிறது வேறு. நாம் நின்று 2 காலையும் கிட்ட வச்சு கையெடுத்து நாம் அப்படி கும்பிட்டு அதுக்கு மேலே வாழ்த்துற வாழ்த்து அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யுது. நீங்கள் உங்கள் மூச்சை பேச்சாக்கி பேச்சை சொல்கிறப்போ அந்த சொல் எதிர்த்தாப்புல இருக்குன்னு பயன் தர்ற மாதிரி இருக்கணும், அட்லீஸ்ட் அவனை பாதிக்காத மாதிரியாவது இருக்கணும். அப்படிங்கிறனால தான் சொல்ல போட்டால் சொல்லு விளையும், எல்லை போட்டால் எள்ளு விளையும் சொன்னாங்க. ஞானிகள், ஞானம் அடைஞ்சவங்க, சாமியார், கரெக்டான சாமியார் சாமியாருன்னு அறிஞ்ச சாமியார்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா மௌனமாக இருக்கும்.
ஏன்னா மூச்சு பேச்சாகி சொல்லாகி ஆயிலை குறைச்சி வெளியே போகுது. அந்த வெளியே போகிற ஃப்ரீக்வன்சி ஒரு சக்தி உடம்புலேருந்து எடுத்துகிட்டு போகுது. அந்த சக்தி போக வேண்டாம், அந்த சக்தியை சேர்த்து வச்சு உள்முகமாக இருக்கிற சிவனை நம்ம உணர்ந்து அவனோட ஐக்கியமே ஆனந்தமாக இருக்கலான்னு அவன் மௌனமாக இருக்கான். மௌனமாக இருக்கிறது சிறந்த வழி. பேப்பரில் எழுதி எனக்கு இன்றைக்கி ஒரு குழந்தை வேணும்னு எழுதி கொடுக்குறதெல்லாம் மௌனம் இருக்கிறதுனா மௌனமாகவே இருக்கிறதா இருக்கிறதா. உங்கள் சொல் மீது கவனம் வையுங்க. குழந்தைகளை வாழ்த்துங்க. சின்ன சின்ன குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க, தாத்தா மாமா சித்தப்பா வீட்டுக்கு வந்தால் அவங்கள மகராசனாக இருக்கு வாழ்த்துங்க, மனப்பூர்வமாக வாழ்த்துங்க. அரிசி போட்டு வாழ்த்தலாம், பூக்களை போட்டு வாழ்த்தலாம், இலைகளை போட்டு வாழ்த்தலாம். இதெல்லாம் வந்து டெம்பரவரி கண்டெய்னர் பயன்படுது. அரளிப்பூ, வில்வ இலை, துளசி இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஒளியாட்டில் எழுத்தாப்பில் இருக்கிறவங்க மேலே போடுறதுக்கு டெம்பரரி கண்டெய்னர் கொண்டு அவங்கக்கிட்ட சேர்த்துது. ஓகே, அது மாதிரி நீங்கள் உங்கள் வீடுகளில் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. குழந்தைகள் வாழ்த்துங்க. எல்லோரும் வாழ்த்துருக்க நம்ம முயற்சி செய்யுங்க. என்னடா திடீர்னு ஞானி ஆகிட்டியாங்க வந்து பரவாயில்ல சொல்லிட்டு போகிறாங்க. வாழ்த்துருக்கு சம்போ சிவசம்போ வாழ்க வளமுன்னு ஏதோ ஒன்று சொல்லுங்கள். இன்னும் உங்களுக்கு பிரிவாக சொல்ல முயற்சி செய்யுங்க. அந்த கூச்சத்துலேருந்து வெளியே வாங்க. அது உங்களுக்கு நன்மை தரும். அன்பும் ஆசீர்வாதமும். வாழ்க வளமுடன். சம்போ சிவசம்போ.